வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம பார்க்க போறது சாதாரணமான ஒரு ஆன்மீக தகவல் கிடையாது. இது ஒரு அதிசயம். தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் ஏன் சாக்ஷாத் அந்த சிவபெருமானே நேரில் வந்து காவல் காக்கும் ஒரு புண்ணிய பூமியை பற்றித்தான் பார்க்க போகிறோம். சென்னைக்கு மிக அருகிலேயே அம்பத்தூரிலிருந்து ஆவடி செல்லும் வழியில் திருமுல்லைவாயில் அப்படிங்கிற ஊர்ல மரகத பச்சையாய் ஜொலிக்கும் அன்னை பச்சையம்மன் கோவில் பற்றி உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நம்ம எல்லாருக்கும் 1000 கவலைகள் இருக்குங்க. காலையில எழுந்திருச்சதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கோம். என் குடும்பத்தை யாரோ செய்வினை வைத்து முடக்கிட்டாங்களே, எவ்வளவு உழைச்சாலும் தொழில்ல தீராத நஷ்டம் வருதே, என் பொண்ணுக்கு வயசு ஏறிக்கிட்டே போது, இன்னும் ஒரு கல்யாணமாகலையே, மருத்துவமனைக்கு செலவழிச்சே என் சொத்து கரையது அப்படின்னு சொல்லி ராத்திரி தலையண நனையிற அளவுக்கு அழுதுட்டு தூங்குறவங்க எத்தனையோ பேர். இப்படி கலங்கி தவிப்பவர்களுக்கு நான் இருக்கேன், பயப்படாத அப்படின்னு அபயம் தர்ற ஒரே இடம் இந்த பச்சையம்மனின் சன்னதிதான். இங்கே அம்மன் பச்சை நிறத்துல இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கு. அது மட்டுமில்ல, நம்மை பாதுகாக்க வாழேந்தி நிற்கும் மன்னார் சாமி, வானத்தை தொடும் உயரத்தில் விஸ்வரூபமாய் நிற்கும் சப்த முனிவர்கள், எல்லையை காக்கும் காத்தாயி அம்மன் என ஒரு மாபெரும் தெய்வ பட்டாளமே இங்கே நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோவை ஒரு வினாடி கூட ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நான் சொல்லப் போகிற ஒவ்வொரு பரிகாரமும் ஒவ்வொரு தகவலும் உங்க வாழ்க்கையை மாத்தக்கூடியது. இது வெறும் கதையில்ல, இது உங்க பிரச்சனைகளுக்கான தீர்வு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்த கோவிலின் வரலாற்று பின்னணியை நாம ஆழமா புரிஞ்சுக்கணும். பச்சையம்மன் இந்த பெயர் சும்மா வரல, அதுக்கு பின்னாடி ஒரு சில சிலிர்க்க வைக்கிற வரலாறு இருக்கு. புராண கதைகளின்படி ஒருமுறை அன்னை பார்வதி தேவி விளையாட்டாக சிவபெருமானின் கண்களை பொத்தினார். இதனால் உலகம் முழுவதும் இருளில் மூழ்கியது. அந்த பாவத்தை போக்கவும் உலக நன்மைக்காகவும் பூலோகம் வந்து தவம் செய்ய சிவபெருமான் அன்னையை பணித்தார். அன்னை பார்வதி தேவி உலக நன்மைக்காக பூலோகம் வந்து தவம் செய்ய தீர்மானிச்சாங்க. காஞ்சிபுரத்துல மணல் லிங்கம் பிடித்து வழிபட்ட அன்னை அங்கிருந்து புறப்பட்டு பல இடங்களுக்கு சென்றார். அப்படி அவர் வரும் வழியில் இந்த திருமுல்லைவாயில் திருத்தலத்தை அடைந்தார். அப்போ இந்த இடம் எப்படி இருந்தது தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற மாதிரி வீடுகள், கடைகள், ரோடு வசதியெல்லாம் கிடையாது. அது ஒரு அடர்ந்த காடு. அதுவும் பசுமையான காடு இல்ல. பல வருஷமா மழையே பெய்யாம தண்ணீரையே பார்க்காத காய்ந்து போன மஞ்சள் நிறமான தர்ப்பை புற்கள் நிறைந்த வறண்ட காடு. தரையெல்லாம் வெடிப்பு வெடிப்பா இருக்கும். அன்னை பார்வதி தேவி தவம் செய்வதற்காக அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாதாரணமா நாம ஒரு சின்ன முள்ளு மேல கால் வைத்தாலே தாங்க மாட்டோம். ஆனா அந்த அக்னி வெயில்ல காய்ந்து போன அந்த முரட்டு புற்கள் மேல அன்னை அமர்ந்து தவம் செய்ய தொடங்கினார். அப்போதுதான் அந்த அதிசயம் நிகழ்ந்தது. அன்னை அமர்ந்த அந்த அடுத்த நொடியே அந்த வெப்பம் தாழாமல் புற்கள் கருகவில்லை. மாறாக அன்னையோட குளிர்ச்சியான பாதம் பட்டவுடனே அந்த காய்ந்த மஞ்சள் நிற புற்கள் அனைத்தும் சிலிர்த்து எழுந்து துளிர்விட்டு அடர் பச்சை நிறமாக மாறியதாம். கண்ணிமைக்கிற நேரத்துல அந்த வறண்ட காடே பசுமையா மாறிடுச்சு. தவத்தின் அக்னியாலையும் அந்த பசுமையின் நிறத்தாலையும் அன்னையின் திருமேனி மரகத பச்சை நிறமாக ஜொலிக்க ஆரம்பிச்சது. அன்னை அப்போ ஒரு சத்தியம் செஞ்சாங்க. எப்படி இந்த வறண்ட நிலம் பச்சையா மாறுச்சோ அதே மாதிரி என்ன நம்பி என் வாசலுக்கு வரும் பக்தர்களோட வறண்ட வாழ்க்கையையும் நான் பசுமையா மாத்துவேன். அவங்க குடும்பம் என்னைக்குமே செழிப்பா இருக்கும் அப்படின்னு வாக்கு கொடுத்தாங்க. அதனாலதான் இவரை உலகம் பச்சையம்மன் என்று அன்போடு அழைக்கிறது. பச்சை நிறம்ங்கிறது புதன் கிரகத்தோட நிறம். அதனால இவரை வணங்குறவங்களுக்கு படிப்பு, புத்திசாலித்தனம், தொழில் வளர்ச்சி அபாரமா இருக்கும்னு ஜோதிட சாஸ்திரமே சொல்லுது. சரி, அன்னை காட்டுல தனியா தவம் இருந்தாங்களா? இல்ல, அன்னைக்கு அருகிலேயே கம்பீரமாக வீற்றிருப்பவர் மன்னார் சாமி. இவர் வேற யாரும் இல்லை, சாக்ஷாத் சிவபெருமானேதான். அன்னை பார்வதி தனியாக காட்டுப்பகுதியில் தவம் செய்யும்போது அவருக்கு துணையாகவும் பாதுகாப்பராகவும் இருக்க வேண்டியே சிவபெருமான் மன்னார் சாமி என்ற பெயரில் காவலராக இங்கே வந்தமர்ந்தார். பொதுவா சிவன் கோவில்ல லிங்கம்தான் இருக்கும். ஆனா இங்கே கையில் ஆயுதம் ஏந்தி மீசையை முறுக்கிட்டு ஒரு ராஜாவைப் போல ஒரு கணவனா தன் மனைவியை காக்கிற கோலத்துல இருக்கார். இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்துல நிம்மதி இல்ல. புருஷன் பொண்டாட்டி கூட சண்டை, ஈகோ பிரச்சனை, சின்ன விஷயத்துக்கு கூட விவாகரத்து வரைக்கும் போறாங்க. என் புருஷன் என் முகத்தை பார்த்தே பேசுறதில்லேன்னு கலங்குற பெண்கள் எத்தனையோ பேர். அப்படிப்பட்டவங்க ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இங்க வந்து இந்த தம்பதியை
பச்சையம்மன் மன்னார்சாமி ஜோடியா தரிசனம் பண்ணா போதும். அவங்களுக்கு பொங்கல் வச்சு படைச்சு அந்த பிரசாதத்தை கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டா அவங்களுக்குள்ள இருக்கும் கழுத்து வேறுபாடுகள் பனி போல விலகிடும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் என்பது பக்தர்கள் சத்தியம் பண்ற உண்மை. இப்போது நாம் பார்க்க போகும் காட்சி வேறெங்கும் காண முடியாத பிரம்மாண்டம். கோவிலின் வெளிப்பிராகாரத்தில் வரிசையாக வானத்தை தொடும் உயரத்தில் அமர்ந்திருக்கும் சப்த முனிவர்கள். இத பார்க்கும்போது உங்க உடம்பெல்லாம் மெய்சிலிருக்கும். ஏன்னா இவங்க முகம் அவ்வளவு உக்கிரமா, அதே சமயம் அவ்வளவு பாதுகாப்பா இருக்கும். இவர்கள் சாதாரண காவல் தெய்வங்கள் அல்ல. அன்னையின் தவத்தை கலைக்க வந்த அசுரர்களை அழிக்க தேவலோகத்திலிருந்து வந்த 7 மாபெரும் ரிஷிகள், அதாவது சப்த ரிஷிகள்தான் இவர்கள். அவங்க பேர சொன்னாலே தீய சக்திகள் அலறி அடிச்சு ஓடும். வாழ்முனி, செம்முனி, முத்துமுனி, ஜடாமுனி, லாடமுனி, கருமுனி, பூமுனி என 7 முனிவர்களும் இங்கே விஸ்வரூப காட்சியில் அருள்கிறார்கள். இதுல முக்கியமா சொல்ல வேண்டியது வாழ்முனி பத்தி. இவர்தான் அந்த வரிசையில முதலாவதா பச்சை நிறத்துல இருப்பாரு. தீராத நோய்கள், பில்லி, சூனியம், ஏவல், ராத்திரி தூங்கும்போது நெஞ்சில யாரோ உட்கார்ந்த மாதிரி இருக்கு, வீட்ல நிம்மதியே இல்ல, காரணமில்லாம பயம் வருது அப்படின்னு சொல்றவங்க நேரா இந்த வாழ்முனி சன்னதிக்கு வாங்க. பரிகாரம் என்ன தெரியுமா? ஒரு 9 எலுமிச்சை பழம் வாங்கிட்டு வந்து வாழ்முனி பாதத்துல வச்சு அர்ச்சனை பண்ணுங்க. அப்புறம் மனமுருகி, சாமி நீதான் என் குலத்தை காக்கணும்னு வேண்டிக்கிட்டு அந்த எலுமிச்சையை வீட்டுக்கு கொண்டு போங்க. அத ஜூஸ் போட்டு வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் கொடுங்க. மீதி இருக்கிற தோலை வீட்டை சுத்தி போடுங்க. உங்கள பிடிச்ச பீடைகள், கண் திருஷ்டிகள் அனைத்தும் அந்த நொடியே காணாம போயிடும். இது நான் சும்மா சொல்லல, இங்க வர்ற ஆயிரக்கணக்கான மக்களோட அனுபவம் இது. அடுத்ததாக நாம் தரிசிக்க வேண்டியது காத்தாயி அம்மன் சன்னதி. பேர்லையே காத்தாயி, அதாவது காக்கும் தாய். பச்சையம்மன் தவம் இருந்தபோது எந்த ஒரு இடையூறும் ஏற்படாமல் எல்லையில் நின்று காத்தவர் இவரேதான். கல்யாணமாகி 5 வருஷமாச்சு, 10 வருஷமாச்சு, எத்தனையோ ஆஸ்பத்திரி ஏறி இறங்கிட்டோம், இன்னும் ஒரு வாரிசு இல்லையேன்னு ஏங்குற தம்பதிகள் இங்கே வந்து தொட்டில் கட்டுங்க. மஞ்சள் கயிறு கட்டி அம்மன் மடியில ஒரு குழந்தையை தத்து கேட்கிற மாதிரி வேண்டிக்கோங்க. அப்படி வேண்டினால் அடுத்த வருஷமே கையில் குழந்தையோட நீங்க வருவீங்கங்கிறது உறுதி. அதனாலதான் இங்க பிறக்கிற நிறைய குழந்தைகளுக்கு காத்தாயி, காத்தவாரையன்னு பேர் வைக்கிற பழக்கம் காலம் காலமா இருக்கு. இது போக நியாயம் வழங்கும் தெய்வமாக கருப்பசாமியும், வீரத்தின் அடையாளமாக மதுரை வீரன் சுவாமியும் இங்க இருக்காங்க. கோர்ட் கேஸ், நிலத்தகராறு இருக்கிறவங்க கருப்பசாமியிடம் ஒரு மனுவை கொடுத்தா தர்மம் உங்க பக்கம் ஜெயிக்கும். பார்த்தீர்களா மக்களே, ஒரே கோவிலுக்குள் எத்தனை தெய்வங்கள், எத்தனை சக்திகள்! பச்சையம்மனின் கருணை, மன்னார்சாமியின் பாதுகாப்பு, முனிவர்களின் வீரம், காத்தாயி அம்மனின் வாஞ்சை, இவை அனைத்தும் ஒன்று சேரும் இடம்தான் திருமுல்லைவாயில். மனதில் நிம்மதி இல்லை என்றாலோ, தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருந்தாலோ, ஒருமுறை குடும்பத்தோடு இங்கே வந்து தரிசனம் செய்யுங்கள். அந்த பச்சை நிற தாயின் அருள் உங்கள் வாழ்க்கையை நிச்சயம் மாற்றும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இதே திருமுல்லைவாயில்ல ஒரு இன்னொரு அதிசயம் இருக்கு. ஒரு சிவலிங்கம், அதோட தலையில வெட்டுப்பட்ட காயம், ரத்தம் வந்த சிவலிங்கம்னு சொல்லுவாங்க. பல்லவ மன்னர்கள் காலத்துல அப்படி என்னதான் நடந்தது? அந்த மாசிலாமணீஸ்வரர் கோவிலோட மர்மமான வரலாற்றை அடுத்த வீடியோவில் விரிவாக சொல்கிறேன். மிஸ் பண்ணிடாதீங்க. ஓம் சக்தி. நன்றி. வணக்கம்.